2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்புதான் கூட்டணியை இறுதி செய்தார் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. அதேபோன்று 2021 சட்டமன்ற தேர்தலிலே குறுகிய கால அந்த அவகாசத்திலே தான் தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. நீங்கள் எல்லோரும் அதை நன்றாக அறிவீர்கள். நாங்கள் 75 பேர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில. அதேபோன்று நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் 1-2 மாதங்களுக்கு முன்புதான் பொதுச் செயலாளர் தேர்தல் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஜனவரி மாதத்திலே தான் கூட்டணியை தலைவர்கள் இறுதி செய்வார்கள். அதற்குள்ளாக அறவேக்காடு அண்ணன் அவசரமாக ஏமாத்த பார்த்தீர்கள், அப்படி போய்விட்டது இப்படி போய்விட்டது என்று தனக்குத்தானே அவர் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் என்றால் அது இவராகத்தான் இருக்கும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பற்றி செயல்பாடுகளை பற்றி நீங்கள் நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன பிரச்சனை என்றால் சம்பந்தம் இல்லாமல் சம்மன் இல்லாமல் ஆஜராகிற இந்த தலைவர் நிச்சயமாக ஒரு அரசியல் மரபுகளுக்கும் இலக்கணத்திற்கும் உரியவராக ஒரு இலக்கணத்தோடு செயல்படுகிற ஒரு அரசியல்வாதிகளுக்கு அழகல்ல. இப்ப 2026 ஜனவரியில அவர் நல்ல முடிவு எடுப்பாரு, மெகா கூட்டணி அமைப்பார் என்றது பொதுச் செயலாளர் பலமுறை சொல்லி இருக்கிறார். நீங்க காலில் சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு அவசரப்படுறீங்க. நீங்க அதான் சொல்றேன். நாங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர். அவருடைய தலைமையில தான் கடந்த 3 தேர்தலாம் அவருடைய வழிகாட்டுதலோட அவருடைய தலைமையோட அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்டது. அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் அறிவுரைப்படியும் அவருடைய தலைமையில கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் ஊடகங்களில நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஜனவரி மாதம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள். தாவேகா கூட்டணி அமையாததால் அதிமுக விரக்தியில் உள்ளதாக பேசிய டிடிவிக்கு உதயகுமார் பதிலளி கொடுத்துள்ளார். 2026 ஜனவரி மாதத்தில்தான் அரசியல் கட்சித் தலைவர்கள் கூட்டணி குறித்து முடிவெடுப்பார்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய காட்சிகளை பார்த்தோம்.